ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் அங்கமுத்து முன்னிலையில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நியாய விலைக் கடையில் வழங்கப்படும் பொருட்கள் பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும் என்றும், நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் அனைத்தும் சரியான எடையிலும் தரமான பொருட்களாக வழங்கப்பட வேண்டும் என்றும், அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் லாரிகள், எடை தராசு மற்றும் நடமாட்ட பணியாளர்கள் ஒவ்வொரு கடைகளிலும் நேரடியாக சென்று கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் போன்ற மூட்டைகளின் எடையானது சரியாக உள்ளதா என்று நுகர்வோர் துறை அதிகாரிகள் இடைநிறுத்தம் செய்த பிறகு நியாய விலைக் கடையில் வழங்க வேண்டும் என்று ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட பொருளாளர் சரவணன், ஆர்கேபேட்டை வட்டார தலைவர் கஜேந்திரன், சத்துணவு மாநில பொருளாளர் ரங்கநாதன், ஆர் ரவி, பள்ளிப்பட்டு தேவநேசம், அன்பு, ரமேஷ், லட்சுமி, மாவட்ட அமைப்பு செயலாளர் சதாசிவம் ஆகியோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருவள்ளூர் மாநகரிலே இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கூப்பா சிறப்பு தலைவர் அவர்கள் தலைமையிலும் ஆலோசனை கூட்டம் ஜெயச்சந்திர ராஜா மாநில தலைவர் அவர் தலைமையிலும் வழிகாட்டுதல் பேரிலும் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் சங்கத்து மூலியமா. எதுக்காக என்னன்னா, இந்த ரேஷன் கடைக்கு வரும் பொருளை எங்களுக்கு எடை போட்டு தர்றதில்லை சரியா, நுகர்வோர் வாணிபத்திலிருந்து அது சரியான எங்களுக்கு இடையில எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்க ஜன மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கும். ஒரு மூட்டைக்கு 4 கிலோ 3 கிலோ குறைவு ஏற்படுகிறது. அதனால பொட்டலமாக வழங்கினா நல்லா இருக்குங்க. அது முதல்வருக்கு நாலேஜுக்கு கொண்டு போனோம். இதை ரெண்டாவது அபராத தொகை இப்போ அதிகமாக ஆக்கியிருக்காங்க. ஒரு பாமாயில் பாக்கெட்டுக்கு 75 ரூபாய் இருந்தது, இப்போ 130 ரூபாய்க்கு இருக்காங்க. அரிசி 25 ரூபாய் பழைய ரேட்டு, இப்போ 45 ரூபாய் கூடுதலாக ஆக்கியிருக்காங்க. அதுக்கடுத்தது கோதுமை 25 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 45 ரூபாய் கூடுதல் ஆகிட்டு இருக்காங்க. பருப்பு 75 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 110 ரூபாய் கூடுதல் ஆகிட்டு இருக்காங்க. அது மாதிரி சர்க்கரையும் 25 ரூபாய் இருந்தது பழைய ரேட்டு, இப்போ 50 ரூபாய் ஆகிட்டு இருக்காங்க. மண்ணெண்ணெய் 25 ரூபாய் 15 ரூபாய் இருந்தது, இப்போ 50 ரூபாய் ஆகிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பழைய புதிய சுற்றறிக்கையை ஆணையாளர் மூலமா இதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் மூலம் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பல துறை அதிகாரிகள் கடைகளை ஆய்வு பண்றாங்க. எங்களுக்கு ஒரே துறை ஆய்வு போறோம், தனித்துறைன்னு எங்களுக்கு கண்டிப்பா கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த தேர்தல் வாக்குறுதி 234 தேர்தல் வாக்குறுதி நம்மளுடைய முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இது 4 வருஷம், இப்ப 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தொடங்குறாரு. இன்னும் வரைக்கும் அவர் அமல்படுத்தல. அடுத்தபடியாக நுகர்வோர் வாணிபத்தில் ஒவ்வொரு ஆளும் 80,000 90,000 கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குறாங்க. அதே வேலையை நாங்க தான் அதே அரிசியை நாங்களும் போடுறோம், அதே மிஷின்ல கைராக வச்சு நாங்க வாங்குறோம். அவங்களுக்கு இந்த பாகுபாடு பாக்குறாங்க பாருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இந்த சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பா வேணுங்க. இது முதல்வர் நாலேஜுக்கு நாங்க கொண்டு போனோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம்.